நீங்களா வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் என் கடமையை தான் செய்யறேன். கூட்டிடுவோமா? இன்ஸ்பெக்டர், என் பவர் என்னன்னு தெரியாம அனாவசியமா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கல்ல. ஒரே நிமிஷம். எம்எல்ஏ கூப்பிடுறாரு. லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ சார், ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் கிட்ட போனை கொடுக்கறேன். ஹலோ சார். யோ, அறிவிருக்கையா உனக்கு? அவங்க எவ்வளவு பெரிய ஆளு சொசைட்டில, அவங்கள போய் அரெஸ்ட் பண்ண போயிருக்க? அவங்க யாரு என்னன்னு தெரியாதா உனக்கு? யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அரெஸ்ட் பண்ண போயிடுவியா நீ? நான் ஒரு எம்எல்ஏ, நான் சொல்றத நீ கேளியா? உடனடியா அங்க எது கிளம்பி போயிடு. வேற ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளவுதான், வேலைக்கே ஆப்பச்சிருவேன். இல்ல சார், அது வந்து நான் தெரியாம. சும்மா அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன். போன் அவங்க கிட்ட கொடு. சாரி சார். சாரி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. விடுங்க. ஹலோ சார். யோ, என்ன இதெல்லாம்? கண்ட பொறுக்கிய கண்டபடி வாங்கலாம் கொடுத்தாங்கன்னா யார வேணும் லாஸ் பண்ணிடியா? ஆண்டா நம்ம யார நினைச்ச? இல்ல சார், நான் அது வந்து. நீ எதுவும் சொல்ல வேணாம். விளக்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துகிட்ட உன் உத்தியோகத்தை காலி பண்ணிடுவேன். மரியாதையா ஆண்டலாம கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து கிளம்பியா? யோ, இன்னும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். இது கேட்டுறேன் சார். என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு நடந்துச்சு. சார், இன்ஸ்பெக்டர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. இனிமேல் அந்த ஆளு மூலியமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ரிலாக்ஸ் ஆயிருங்கம்மா. தேங்க்யூ சார். ஓகேம்மா.
கமிஷனரா? எனக்காக தான் கால் பண்ணியிருக்காரு. அட்டென்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ சார். சாரி சார், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். என்ன இன்ஸ்பெக்டர், இப்பவாவது நான் யாருன்னு தெரியுதா? மினிஸ்டர், எம்எல்ஏ, ஐஜி, டிஐஜி, கமிஷனர் எல்லார்கிட்டையும் எனக்கு பவர் இருக்கு. அந்த சாரதா அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு யாரோ 4 பொறுக்கி பசங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன அரெஸ்ட் பண்ண கிளம்பி வந்துட்டல்ல. இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துகிட்டேன்னா உன் வேலைக்கு உத்தரவாதம் இருக்காது. ஜாக்கிரதை. கிளம்பு. சார், என்ன சார் நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? அந்த ஆண்டாளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன் தானே போனீங்க. எங்க சார் அந்த ஆண்டாள்? சாரிம்மா, அந்த அம்மாவை என்னால் அரெஸ்ட் பண்ண முடியல. அந்த அம்மா சொல்லி தான் ஆக்சிடென்ட் பண்ணோன்னு ரவுடிங்க வாக்குமூலம் கொடுத்தோம். என்னால் அந்த அம்மாவை எதுவும் செய்ய முடியல. சார், நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஏன் உங்களால அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாம போயிடுச்சு? வேற என்னம்மா, எல்லாம் பணம் படுத்துற பாடு. பணம் இருக்கவங்களுக்கு என்ன தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்கம்மா. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரே நிமிஷம். மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. பிடிங்க. ஹலோ சார். கண்ட பொறுக்கிய கண்டபடி வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணிடுயா? அவங்க எவ்வளவு பெரிய ஆளு சொசைட்டில, அவங்கள போய் அரெஸ்ட் பண்ண போயிருக்க? மரியாதையா ஆண்டலாம கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து கிளம்பியா? சாரி சார். இதுக்கு மேல என்னால எப்படிமா அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ண முடியும்? சார், ஆக்சிடென்ட் பண்ண ரவுடிங்க தான் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்களே. அந்த வாக்குமூலத்தை வச்சு அந்த ரவுடிங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா அதுக்கப்புறம் ஜட்ஜ் அந்த ஆண்டாளை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்கல்ல சார்? இல்லம்மா, மினிஸ்டர், எம்எல்ஏ, என்னோட மேலதிகாரி இவங்க எல்லாரையும் மீறி என்னால அந்த ரவுடிங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படியே நான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த ரவுடிங்க ஜட்ஜுக்கு முன்னாடி உண்மையை சொல்ல மாட்டாங்க. நான் இவனுங்களை அடிச்சு மிரட்டி இப்படி ஒரு வாக்குமூலத்தை வாங்கிட்டேன்னு தைரியமா பொய் தான் சொல்லுவானுங்க. சாரிம்மா.
எப்படியும் என்னாலதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு உன்னால நிரூபிக்கவே முடியாது. என்னம்மா ஊராட்சி மன்ற தலைவி, எப்படி இருக்க? ஒரு சின்ன கிராமத்துல ஊராட்சி மன்ற தலைவியா இருந்துட்டா உன்னால எதை வேணும்னாலும் சாதிச்சிட முடியும்னு நினைச்சிட்டியா? சாரதா, நீ ஊராட்சி மன்ற தலைவி மட்டும் இல்ல, சென்ட்ரல் மினிஸ்டராவே இருக்கட்டும், என்ன உன்னால எதுவுமே செய்ய முடியாது. நாம என்ன பதவியில இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பணத்தோட இருக்கோங்கிறது தான் முக்கியம். பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல நாம நினைச்சதை எல்லாம் சாதிக்க முடியும். இது புரியாம என்னை எப்படியாவது அரெஸ்ட் பண்ண வைக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலைஞ்சு தேவையில்லாம நேரத்தை வீணாக்கிட்டேன். அந்த ஆக்சிடென்ட் என்னாலதான் நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நீயும் சிசிடிவி ஃபுட்டேஜ கலெக்ட் பண்ண. அதுக்கப்புறம் அந்த சிறுத்தைய என்கிட்ட போன்ல ரவுடி மாதிரி பேச வச்சும் என்ன லாக் பண்ண பார்த்த. பத்தாததுக்கு ஆக்சிடென்ட் பண்ண ரவுடிங்களை போலீஸ்ல மாட்ட வச்சு வாக்குமூலமும் வாங்கின. இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்னடி பிரயோஜனம்? என்ன அரெஸ்ட் பண்ண வந்தப்போ என் வீட்ல என்ன நடந்ததுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் உன்கிட்ட தெளிவா சொல்லியிருப்பாரே. இந்த ஆண்டாளுக்கு மினிஸ்டர், எம்எல்ஏ, கமிஷனர்னு பல பேரோட செல்வாக்கு இருக்கு. இப்பவாவது புரிஞ்சிருக்குமே, என்ன மட்டும் இல்ல, என் நிழல கூட உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு. இப்ப சொல்றேன்டி, ஆமா, அந்த ஆக்சிடென்ட் என்னாலதான் நடந்துச்சு. இப்ப சொல்றேன்டி, ஆமா, அந்த ஆக்சிடென்ட் என்னாலதான் நடந்துச்சு. வேணும்னா நான் பேசுறதையெல்லாம் உன் மொபைல ஆன் பண்ணி ரெக்கார்டு கூட பண்ணிக்க. எனக்கு எந்த பயமும் இல்ல. நிஜமாவே ரவுடிங்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த ஆக்சிடென்ட பண்ண சொன்னது நான் தான். ஆக்சுவலா அந்த ரவுடிங்க கிட்ட தென்றல மட்டும்தான் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னேன். அதுல தேவையில்லாம ஹோம் பையனும் வந்து மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாத்துறது எப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி அனாவசியமா என்ன பழி வாங்குற, அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன்னு வீணா அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கியே.
உன்னையெல்லாம் என்னன்னு சொல்றது? பாருடே, என்னையெல்லாம் உன்னாலையும் சரி அந்த தென்றலாலையும் சரி எதுவுமே செய்ய முடியாது. அதனால இனிமேலாவது நீங்க 2 பேருமே என்கிட்ட கொஞ்சம் அடங்கியே இருங்க. அதை விட்டுட்டு இன்னும் என்கிட்ட ஆட்டம் காட்டணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, உங்க 2 பேரையும் உரு தெரியாம அழிச்சிடுவேன். ஜாக்கிரதை. தென்றல் நில்லு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப எங்க போற? ஹாஸ்பிட்டலுக்கு. ஆஸ்பத்திரிக்கா? அங்க எதுக்கு? சித்துக்கு சரியாகிற வரைக்கும் நானும் அவன் கூட ஹாஸ்பிட்டல்லயே இருக்க போறேன்.